காலநிலை மாற்றம். இத நம்ம ரொம்ப நாளா பேசிட்டே இருந்தோம். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கூடா பார்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மழை ரொம்ப ஜாஸ்தியா பேஞ்சுட்டு இருக்கு. அதனோட சார்ந்து வர்ற வெள்ளம், ஊரையே அடிச்சுட்டு போகுது. நீர்ல நெறைய ஊர் மூழ்குது. இப்ப சமீபத்திலயும் கூட பார்த்தீங்கன்னா, வயநாட்ல இந்த கோர விபத்து. அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வறட்சி. பயங்கரமான வறட்சி. அதனால விளைச்சல் இல்லாம போறது, பஞ்சம். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காலநிலை மாற்றத்தால நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ ம் நதிகள் இணைப்பு பத்தி நம்ம பேசறக்கு ஆரம்பிச்சுட்டோம். நதிகள் இணைச்சுட்டா அந்த பெருவெள்ளங்கள் தடுக்கலாம், வறட்சியான பகுதிகளுக்கு நீர் கொண்டு போலாம் அப்படின்னு நம்ம இப்போ நெறைய விவாதமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். மத்திய, மாநில அரசுகளும் இதை பத்தி நெறையா திட்டங்கள் வகுத்து அதுக்கான செயல்பாடுல நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை யோசிச்சு ஒருத்தர் செஞ்சும் காட்டிக்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஒரு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதுவும் தமிழர் செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது நமக்குள்ள உண்மையே பெருமையா இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காளிங்கராயன் அப்படின்ட்டு ஒரு மன்னர், ஒரு குறுநில மன்னர் இவரு. ஈரோடு மாவட்டத்துல பாயிற ஒரு காவிரி ஆறு, பவானி ஆறு இந்த 2ம் ஒண்ணா சேர்ந்து போகுது. இந்த பவானி ஆறையும், நொய்யல் ஆறு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு. அந்த 2 நதியையும் குறுக்க இணைச்சு ஒரு கால்வாய் வெட்டி குறுக்க இணைச்சிருக்காரு. இது பெரும் பிரம்மாண்டமான விஷயம். ஏன்னா 700 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தொழில்நுட்பங்களே இல்லாத காலத்துல எல்லாமே மேனுவலா செஞ்சு சாதிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஈரோடு மாவட்டம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருக்கு கீழே இருந்தது. இது வந்து வீரபாண்டியன் அப்படின்ட்டு ஒரு மன்னர் வந்து அப்போ ஆட்சி நிறுத்துக்கிறாரு. அவருடைய அமைச்சரவையில் இவர் சேர்றாரு. நம்ம காளிங்கராயன் அவர் வந்து ஒரு படைத்தளபதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவருடைய திறமை, இவருடைய வீரம் இதெல்லாம் பார்த்துட்டு, இவருடைய அறிவு இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து முதன்மை அமைச்சராக மாத்துறாரு இவரை. அதாவது கொங்கு பகுதிகள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை இவர் கண்காணிச்சுக்கிறதுக்காக இவர் முதன்மை அமைச்சராக அங்கே நியமிக்கிறாரு. இப்போ இவருடைய ஆட்சிக்கு கீழே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவரோட பகுதி பூந்துறை அப்படிங்கிற நாடு. அது ஒரு 24 நாடாக பிரிச்சுக்கிறாங்க கொங்கு பகுதியை. அதில் பூந்துறைங்கிற நாடு இவர் பிறந்த ஊர். அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொள்ளு, சாமை, இந்த வரகு, அதாவது ராகி, கம்பு இந்த மாதிரி விளையிற பூமி தான். அதாவது அதிகமாக தண்ணி இல்லாமல் வறட்சியான ஏரியா. மழையை நம்பியே இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை. இவர் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி இந்த ராஜ்ய ரீதியாக விஷயங்களுக்காக சோழ நாடு தஞ்சைக்கெல்லாம் போயிட்டு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே செல்வ செழிப்பாக இருக்குது எப்பவுமே. நெல் அங்கே எப்போ பார்த்தாலும் தண்ணி நீரோடைய போயிட்டு இருக்கு, வயல்வெளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு ஆசை. நம்ம ஏரியா மட்டும் இப்படி இருக்குது, நம்ம ஏரியாவுக்கு ஒரு ஆறு இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இவருக்கு ஒரு ஆசை. ஒரு டைம் இவருக்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தஞ்சைக்கு போகிறாரு. அங்கே வந்து இவருக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம தலைமை சமையல்காரர்கள்லாம் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி மன்னர் வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன அரிசி போட்டு சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் என்னங்கிறாருன்னா, இவருக்கு வந்து அரிசி பற்றி அவருக்கு தெரியாது, என்ன அரிசி போட்டாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வறட்சியான ஏரியாவில் இருக்கிறாரு, அதனுடைய நாட்டு மன்னர் தான். அவருக்கு ராகி கம்புங்கிறதா தெரியும், அரிசி பற்றி தெரியாதனால என்ன அரிசி போட்டாலும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இவங்க. இது வந்து இவர் காதுக்கு வருது. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாக நடந்த மாதிரின்னு வச்சு இவருக்கு கோபமாக ஆயிடுது. இதை எப்படியாவது நம்ம நாடு செல்வ செழிப்பாக மாற்றணும், நம்ம ஒன்றும் வயல்வெளியும் நம்ம நாட்டிலையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்த தான் இவர் யோசிக்கிறாரு நல்லா. இப்போது இவர் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாங்கான பகுதி. இந்த சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா பவானி ஆறு, காவிரி ஓடிட்டு இருக்கு. இந்த சைடு நொய்யல் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து மேட்டு பகுதியான இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இவர் எப்படி மேட்டுப்பாங்கான பகுதிக்கு நம்ம தண்ணி கொண்டு வரதுங்கிறது பல்வேறு விதமாக யோசனை பண்ணுறாரு. பல்வேறு இடத்துல ஐடியா கேட்குறாரு. பல புக்குகளை அது மாதிரி இன்னும் பழைய பழைய நூல்களை படித்து பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு யோசனையிலேயே உதிக்க மாட்டேங்குது. இப்போ இருக்கும்போது ஒரு டைம் இவருக்கு ஆக்சுவலாக கனவு வந்துன்னு சொல்கிறாங்க. கனவுல வந்து ஒரு பாம்பு ஒரு மேட்டுப்பானை ஏரிக்கு வளைஞ்சு வளைஞ்சு மேலே ஏறுது அப்படிங்கிறத இவர் கனவு வந்திருக்குது. டக்குன்னு இவர் இது பிடிச்சிருக்காரு. இப்போ மேட்டுப்பாங்கான ஏரிக்கு நம்ம கொஞ்சம் வளைந்து கொண்டு போனோம்னா தண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அந்த யோசனையை இவருக்கு கொஞ்சம் நல்லதாக பட்டது. உடனே அதை செயல்படுத்தவும் செய்கிறாரு. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து நில கையப்படுத்துறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பிரச்சனை இல்லைங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பவானி ஆறு அதுக்கும் நொய்யல் ஆறுக்கும் இடையில 52 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 52 கிலோமீட்டருக்கு உண்டான பாதைகளை நம்ம நிர்மாணிக்கணும், அதுக்கு தேவையான எது கொடுக்கணும்.
நிலங்களை எடுக்கணும். இது எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பண்ணுறாரு. இது நிறைய எதிர்ப்பும் கிளம்புது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க. அவங்க நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் சமாளித்து அதுக்கான உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு தேவையான அனுமதியை பாண்டிய மன்னர்கிட்ட வாங்கிக்கிறாரு. அவர் வந்து என்னங்கிறாருன்னா, நீங்கள் ஒரு உதவி போட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு பணத்துக்கு உதவியும் கொடுத்துட்றாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்ச போது தான் இப்படி வெட்டுறக்கு ஆரம்பிக்கும்போது அது எந்த இடத்துல பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்ட இப்போ இருக்கிற கூடுதுறை பவானி அந்த இடத்துல தான் அதுக்கு பக்கத்தில் பவானி ஆற்றுல குறுக்க கட்டுறாங்க. கட்டி 52 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இதையை 90 கிலோமீட்டர் நீளமாக மாற்றுறாரு. அதாவது அந்தளவுக்கு வளைவாக பண்ணி 92 கிலோமீட்டருக்கு வாய்க்கால் அமைக்கிறாரு. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா பூரா வளைஞ்சு தான் இருக்குது. இப்போ மேட்டுக்கு தண்ணி கொண்டு போகணும். ரெண்டாவது நீர்ப்பாசனத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வளைவாக கட்டுறதுனால உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பிடிச்சிருக்கு. எப்பவுமே நீர் வந்து மேற்பாங்கானதுலேருந்து கீழே தான் பாயும். ஆனால் இவர் இயற்கைக்கு மாறாக கீழே இருந்து மேலே வரைக்கும் கொண்டு போய்க்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம். அது 700 ஆண்டுக்கு முன்னால் எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் கட்டுன இது மாதிரி பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுலேயே நிறைய இடத்துல என்ன இவருக்கு சின்ன சின்ன இயற்கை பிரச்சனைகள் வருது. அதாவது கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டவுன் ஆகி மாதிரி மேலே வரணும். இதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்து மேலே தண்ணி போடுறாரு. இந்த மாதிரியெல்லாம் அவருடைய வேலைப்பாடுகள் ரொம்பவும் அதிகம் இல்லை. அப்புறம் அணை கட்டுறது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வரணும். பக்கத்தில் ஒரு மலை, அந்த மலையிலிருந்து அந்த மலையை விலைக்கு வாங்கி அந்த மலையிலிருந்து தான் இங்கே பாறைகள் கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை இதையெல்லாம் பயன்படுத்தலை. எருமை மாடுகள், பசு மாடு, மாட்டு வண்டி இதைகளை வச்சு அந்த பெரிய பெரிய பாறைகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாரு. சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா அதில் செதுக்கி அதுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அதில் அடுக்கி செய்யணும். ஒரு டைம் செஞ்சுட்டு இருக்கும்போது பெரிய மழை வந்து வெள்ளம் வந்து பாறைகளில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் இதுதான் யோசிக்கிறாரு, பாறைகளில் அடிச்சுட்டு போகாமல் என்ன இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் பல முறை நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. அதில் இவருக்கு என்ன இப்போ தொழில்நுட்ப பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. பாறையை தொலை போட்டு அந்த தொலையில் இரும்பை காய்ச்சி ஊற்றி அந்த ரெண்டு பாறைகளை அப்படி தான் இணைச்சிக்கிறாரு. அப்போ இப்படி பண்ணி ஒவ்வொரு பாறைகளாக அடுக்கி அதுக்கப்புறம் தான் ஒரு தடுப்பணை கட்டிக்கிறார். தடுப்பணை கட்டி கால்வாய் தனியாக ஒரு மதகுகளை வச்சு அதிலிருந்து கொண்டு போய்க்கிறாரு. இந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மதகுகள் அமைச்சிக்கிறார். அதாவது வெளியில் கால்வாய்க்கு வெளியே வந்து பாசன பகுதிக்கு போகிறதுக்காக ஒவ்வொரு சைட்லேயுமே ஏரியில் மொத்தமாக 700 மதகுகள் அமைச்சிக்கிறாரு. 90 கிலோமீட்டர் நான் சொல்ல பார்த்தீங்களா, இது கடைசியாக வந்து நொய்யல் ஆற்றுல போய் மீதி தண்ணி நொய்யல் ஆற்றுல சேர்ற மாதிரி அதில் ஜாயின் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட 12 வருஷமாக இது செஞ்சுக்கிறாரு. சரியாக 1270 ஆரம்பித்து 1283 ஆண்டு தான் இது முடிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் முழுமையாக முடிச்சுட்டு 1283 ஓப்பன் பண்ணுறாங்க. பாண்டிய மன்னர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் தான் இப்போ தான் என்ன நடந்தாலும் அதுக்கு எதிராக ஏதோ ஒரு பொருளை கிளப்பி விட்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அப்பவும் ஒரு பொருளை கிளப்புனாங்க. அதாவது என்னென்னா, இவருக்கு எதிராக ஒரு செய்தி பரப்பி விட்டாங்க. இவருடைய நிலத்துக்காக தான் இவர் கொண்டு போகிறாரு, இவருடைய தோட்டம் இவருடைய பண்ணைக்காக தான் இவர் தண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மகிட்டையும் வரி வாங்கி நம்மளையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவருக்காக காலில் வெட்டிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ மக்களுக்கு நம்ம இவ்வளோ பண்ணி இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த அணை திறந்தோடனே தன்னுடைய படைகளோட தன்னுடைய சொந்தங்கள் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குழிக்கு போயிடுறாரு. இங்கேயே இல்லை, எல்லாமே கொடுத்துட்டு நேரம் அங்கே போய் அங்கேயே இருக்கிறாரு. எனக்கு இந்த தண்ணி 5 பைசா தண்ணி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு தியாகம் கொண்டவர் இவர். இவருடைய அமைச்சது இது வரைக்கும் 700 ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பல வெள்ளங்களை இது பார்த்துருக்கு. ஆனால் இந்த அணை வந்து எந்த இதுவும் பாதிப்பும் இல்லாமல் இது வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா அணைகள், நிறைய வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மறைஞ்சு கிடக்கு. அதில் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.